ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு அன்னைக்கு நம்ம போட்ட ஜவ்வரிசி வத்தல் தெரியுதா பாருங்கள், பொரிச்சு பார்க்கலாம். ஆனால் இன்னும் நான் வெயிலே காய வைக்கல. 3 நாளாக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேன் அடியில் தான் காய போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் கொண்டு போய் காய போடணும். சரி பரவாயில்ல, பொரிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து உடையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சா கெடாமல் உடையில. நல்லா காஞ்சிடுச்சு, பொரிச்சு பார்க்கலாம். நல்லா காயுது, போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பட சவுண்டு வருது. காரணம் வந்து ஈரப்பட்ட வத்தல் இன்னும் இல்லைன்னா அப்படி சவுண்டு வராது. இன்னும் காய வைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு ஒரு நாளைக்கு. அதுக்குன்னு கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்து பார்க்கலான்னு எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. படப்படன்னு சவுண்டு வருதா? அப்படின்னா எப்படி வருவோம்னு தெரியலை. அவசரப்பட்டுட்டனோ அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. பார்ப்போம். நல்லா காய விட்டு போடுவோம். இது வந்து நான் போட்ட முறுக்கு வத்தல் தான். அதை தான் பொரிக்கிறேன் சாப்பாட்டுக்கு. ஏன்னா அது காயணும் ஜவ்வரிசி வத்தல். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஆறின பிறகு இருக்குது சாப்பாட்டுக்கு பொடிக்கு தேவையாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து புதன்கிழமை மார்னிங் ரொட்டீன் விழாக்குது. அவசர காலையில் அதுதான். இப்போ கொஞ்சம் காயாதனால நசுக்கு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் நுணுங்குதானா சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் காய வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வத்தல் வந்து கொஞ்சம் காயாதனால பல்லில் ஒட்டுது. காஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ காலையிலே இப்போ அதே போல் நேற்று சமைச்ச மாதிரி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. தெரியுதா பாருங்கள், 8 மணி ஆகுதா. இப்போ எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டேன். மதியம் சாப்பாட்டுக்கு பார்த்திங்களா சாதம். அடுத்து இங்கே வந்துட்டு மொச்சக்கொட்டை ஊற வச்சு நைட்டு அதில் வந்து வேறு காய் எதுவும் போட இல்லாதனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கத்திரிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக போட்டு குழம்பு வச்சுருக்கேன். புளி சேர்த்து நல்லாயிருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிக்காய் வதக்கல் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் முறுக்கு வத்தல் வீட்டில் போட்டது வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஜவ்வரிசி வத்தல் வீட்டில் போட்டது வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த லஞ்சும் முடித்தாச்சு. தயிர் இருக்குது, வச்சு சாப்பிட வேண்டியது தான். லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு கத்திரிக்காய் வதக்கல் கொஞ்சம் வச்சுட்டு தயிர் சாதம் கட்டிட்டேன். குழம்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் கொஞ்சம் வத்தல் பொரிச்சது வச்சுருக்கேன். இன்றைக்கி எக்கு எதுவும் போடலை, ரொம்ப ஹெவி ஆகிடும், மொச்சக்கொட்டைலாம் இருக்குன்ட்டு நான் விட்டுட்டேன். இதான் லஞ்சு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, மூடி தரகுது. அன்றைக்கி வத்தல் போட்டு இதே அமக்கலம் தான் ஆச்சு. இன்றைக்கி இப்படி தான் ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. வெயில் வந்தால் தான் காயப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாத்திரம்லாம் தேய்ச்சி நீட் பண்ணிவிட்டேன். அடுத்து தான் இங்கே இன்னும் இருக்குது வேலை, பெருக்கிற வேலை. அப்புறம் பார்ப்போம்.